கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் வந்திருக்கிற நீங்கள் உண்மையாகவே பாக்கியவான்கள். நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஜெயம் எடுக்கிறவர்களாய், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள். இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும், எந்த குட்டி பிசாசு அல்லது பெரிய பிசாசு, குட்டி சாத்தான், எந்த வல்லமையினாலும் நீங்கள் உங்களை ஜெயிக்க முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்கள். ஐயா, தேவனால் பிறந்தவர்களும் தேவனுடைய புத்திரர்களுமாய் இருக்கிற அதிகாரத்தை பெற்ற உங்களை ஜெயிக்க இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் பல்வேறு போராட்டங்கள், குழப்பங்கள், பல்வேறு வகையான உபத்திரவங்களோட கடந்து வந்து கொண்டிருக்கலாம். அல்லது ஐயா, நான் வேலை செய்கிற இடத்திலே அல்லது பணி செய்கிற பகுதிகளிலே, எங்கள் தொழில் இருக்கிற இடங்களிலே, நாங்கள் ஊழியம் செய்கிற இடங்களிலே இப்படியாய் பட்ட பல்வேறு பிரச்சனைகளும் ஆபத்துகளும் எங்களை சூழ்ந்திருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை சொன்னாலும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, தாவீது அரசன் சொல்லுவது போன்ற நீங்களும் சொல்ல முடியும். எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்பினாலும், எனக்கு விரோதமாய் சூழ பாளையம் இறங்கி இருக்கிற எல்லா ராணுவங்களுக்கும் மத்தியிலே நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஓ க்ளோரி, உம்மாலே என் தெய்வமே, நீங்க சொல்ல முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் சொல்லுங்கள். என் தெய்வமே, உம்மாலே தாண்ட முடியாத மதில்களை தாண்டுவேன். ஆமென். சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நாம் ஜெயம் எடுப்பேன் என்று நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வரும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நல்லா கவனிங்க. உங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும், இந்த சாதாரண மனிதர்களோடு அல்ல. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கெடுக்க, அழிக்க, நாசமாக்க சுற்றி வருகிற எல்லா பிசாசு கூட்டங்களோடும், இந்த உலகத்தின் அந்தகார வல்லமைகளோடும் உங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. நீங்கள் போராட வேண்டிய விதத்திலே நன்றாய் கவனியுங்கள். யுத்தம் செய்ய வேண்டிய விதத்திலே நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின் படியே நிற்கும் பொழுது நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் அவருடைய சொந்த பிள்ளைகளாகும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை இந்த உலகத்திலே எந்த கொம்பனாலும், எந்த பிசாசு கூட்டங்களினாலும் ஜெயிக்க முடியாது. நானே ஜெயம் கொள்ள பிறந்தவன் என்று நினைக்கிற தேவ பிள்ளைகளை இந்த உலகத்தில் யாரும் ஜெயித்ததாய் சரித்திரமே இல்லை. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது, என் தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென். ஓ க்ளோரி. நல்லா கவனிங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும், சத்துருவுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஐயா, நீங்கள் சிங்கங்களின் மேலும், வலு சர்ப்பங்களின் மேலும், பாம்பின் மேலும் நடப்பீர்கள். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் உங்கள் பாதத்தின் கீழாய் இருக்கும் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். சர்ப்பங்களை எடுப்பீர்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களை விட்டு நிச்சயமாய் ஓடி போகும். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் ஒரு காரியத்தை கவனத்திலே கொள்ளுங்கள்.
ஐயா, இதுவெல்லாம் ஒரு பெரிய வெற்று வாய்ஜாலங்கள் அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று இரவு நன்றாய் கவனியுங்கள். இன்று இரவு சரியாக 6:30 மணி அளவில் இருந்து நம்முடைய சேனல்ல ஒரு அற்புதமான பாருங்க லைவ் புரோகிராம் வரப்போகிறது. இன்று நாளை மறுநாள் 3 வேளையும் நிச்சயமாய் அற்புதமும் அழகுமான லைவ் புரோகிராம் வரப்போகிறது. இந்த சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டம் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலே உள்ள அந்த ஐயா ரத்னம்பால் என்கிற மரியாதை மிக்க தேவ மனிதனுடைய சபையிலே அவருடைய மகனாய் இருக்கிற நிக்சன் பால் அவர்களும் அங்கே போதகராய் இருந்து நடத்தப்பட்டு வருகிற சபையில் இருந்து இந்த அற்புதமான லைவ் புரோகிராம் வரும். அதை பார்க்க தவறிவிடாதிருங்கள். இன்று நாளை மறுநாள் நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. இந்த கூட்டங்களிலே எப்படி தேவன் நமக்கு தந்திருக்கிற அதிகாரம் இருக்கிறது. ஐயா, ஒரு தேவ மனிதனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன, அந்த அதிகாரம் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த மகிமையின் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி ஐயா நிற்க வேண்டிய ஸ்தானத்திலே நீங்களும் நானும் யார் என்று, நாம் யார், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு நிற்கும் பொழுது நிச்சயமாய் இந்த உலகத்திலே எந்த வாதை, நோய், துன்பங்கள், வியாதிகள், வருத்தங்கள், வலிகள் ஒன்றும் உங்களுக்கு எதிர் நிற்க முடியாது. எல்லாம் உங்களை விட்டு சிதறி ஓடி போகும். ஆமென். இந்த அதிகாரத்தை எப்படி, எப்பொழுது, எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்க்க போகிறோம். எபேசியர் 6:11 முதல் 10:11 முதல் நீங்கள் வாசித்தீர்களே ஆனால் அற்புதமாய் சொல்லப்பட்ட காரியம் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பவுலடியார் பரிசுத்த ஆவியினாலே இப்படியாய் சொல்லுகிறார். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பார்க்க வேண்டிய எல்லா வழிமுறைகளையும் பார்த்தாயிற்று, காரியம் நடக்கவில்லை. ஐயா, செல்ல வேண்டிய நபர்களிடமெல்லாம் உதவிக்காக சென்றோம், காரியம் கைகூடி வரவில்லை. செய்ய வேண்டிய எல்லா வழிமுறைகளையும் செய்தோம், சுகம், விடுதலை, ஆரோக்கியம் இல்லை. நாங்கள் செல்ல வேண்டிய ஆஸ்பத்திரிகள், மருத்துவமனைகள், எல்லா வைத்தியமும் செய்து பார்த்தோம், வாறு வழியும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஐயா, சிலர் இப்படி இதை நோக்காமல், இந்த நல்ல தேவ வழிமுறைகளை நோக்காமல் குறுக்கு வழிகளிலே பெற்றுக்கொள்ளலாம். ஏதாவது லைக் ஜீம்பூம்பா என்று ஏதாவது வேடிக்கைகளிலே பெற்றுக்கொள்ளுகலாம் என்று நினைப்பதுதான் வேடிக்கை. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிற நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். எப்படியா பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பது, எப்படி அதற்கேற்ற திராணி உள்ளவர்களாய் மாறுவது, எது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கான்செப்ட்ல, இந்த சத்தியத்தின்படி நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது, இந்த சத்தியத்தின்படி நீங்கள் நிற்கும் பொழுது, இந்த சத்தியத்தை அறிந்து கீழ்ப்படியும் பொழுது, இந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். ஆமென். பிசாசின் எல்லா தந்திரங்கள், சூழ்ச்சிகள், வல்லமைகளையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏனெனில் தொடர்ந்து பரிசுத்த ஆவியினால் பவுல் சொல்லுகிறார், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்பத்திலே வருகிற பிரச்சனைகள், தொழிலிலே, வியாபாரத்திலே, ஊழியங்களிலே வருகிற எதிர்பாராத பல்வேறு பிரச்சனைகள், ஆபத்துகள்,
ஐயா, வரவேண்டிய விதமாய் வரவேண்டிய நன்மைகள் வராமல் தடைபட்டிருப்பது. இன்னும் பாருங்கள், பல்வேறு உபத்திரவங்கள். எல்லாவற்றிற்கும் பின்னால் மாம்சமோ இரத்தமோ அல்ல, எந்த சக மனிதனும் அல்ல, பொல்லாத பிசாசின் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் போராட்டம் யாரோடு வென்று. அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் இருக்கிறார்கள். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கிறது. இவைகளோடு தான் உங்களுக்கு போராட்டம் என்பதை நீங்கள் நிச்சயமாய் அறிந்து கொள்ளும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் போராட்டங்களிலே ஆல்மோஸ்ட் ஜெயம் எடுத்து விடுவீர்கள். நீங்க உங்களை உபத்திரவப்படுத்துகிற மனிதர்களை, ஐயா எங்க வீட்டில் இப்படி நடக்கிறது, எங்க குடும்பங்களிலே இப்படி நடக்கிறது, எங்கள் திருச்சபையிலே இப்படியாய் மெம்பர்ஸ் எல்லாம் பாம்பாய் நெளிகிறார்கள், அங்கும் இங்குமாக ஒவ்வொன்றுமாக பேசுகிறார்கள், எங்கள் குடும்பத்திலே பல்வேறு குழப்பங்களும் ஆபத்துகளும் பல்வேறு மோசமான சூழ்நிலைகளும் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், எழும்புகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பல்வேறு சதி திட்டங்களை தீட்டுகிற இந்த மனிதர்களை நோக்கி பார்க்காமல், உங்களுடைய யுத்தம் யாருடையது, யாரோடு யுத்தம் என்பதை அறிந்து நீங்கள் தேவ பிள்ளைகளாய் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, வசனம் 13 சொல்லுகிறார், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இது போன்ற பிரச்சனைகளிலே ஜெயம் எடுப்பதற்காகவும் ஜெயம் எடுக்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படியாகவும் சர்வாயுத வர்க்கம் வேண்டும். நன்றாய் கவனிங்க. இது சாதாரண சர்வாயுத வர்க்கம் அல்ல. ஐயா, இது சவுலுடையதும் அல்ல, அல்லது எந்த மனிதனுடையதும் அல்ல. இது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கிற எந்த பிள்ளைகளையும் எந்த உலகத்தில் எந்த ஆயுதங்களினாலும் சேதப்படுத்த முடியாது. உங்களுக்கு விரோதமாய், அப்பொழுதுதான் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்திலே கூட எழும்பும் எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். க்ளோரி! இது கர்த்தருடைய பிள்ளைகளின், கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும். கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் உங்களை ஒருவரும் ஜெயம் கொள்ள முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். என்னையா சர்வாயுத வர்க்கம், அதை குறித்து சொல்லுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாகவும், சத்தியம் தேவ வசனமே சத்தியம், தேவனுடைய வார்த்தையே சத்தியம். அதன்படி நடக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது, சத்தியம் என்னும் அரை கச்சையை ஒரு மகா பெரிய போர் வீரன் நிமிர்ந்து தைரியமாய் வல்லமையாய் ஒய்யாரமாய் நிற்பதற்கு அறையிலே கட்டப்பட்ட ஒரு மகா பெரிய கச்சையை போன்று, அரை பெல்ட்டை போன்று நீங்கள் சத்தியத்தை கட்டி கொண்டவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும், அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் மார்பு பகுதி, இருதயம், எல்லா இடத்தையும் காப்பாற்றும் வண்ணமாய் நீதி என்னும் மார்க்கவசம் வேண்டும். உங்க நீதி, அருமையான தேவ பிள்ளைகளே, மார்க்கவசமாய் உங்களை பாதுகாக்கும். அங்கே எந்த சத்துருவும், பாருங்க, இந்த எதிராளிகள் உங்களுக்கு விரோதமாய் எய்கிற எல்லா அக்கினி அஸ்திரங்களும் உங்க மார்க்கவசத்தை, உங்களுடைய மார்பை அல்லது உங்களுடைய இருதயத்தை, உங்க இருதயத்தின் முக்கியமான பகுதியை குறிவைத்து அடிப்பார்கள். அங்க அடிச்சாதான் இந்த குடும்பம் வீழும், அங்கே அடித்தால்தான் இவர்கள் வீழுவார்கள், இவனை வீழ்த்த முடியும், இவளை வீழ்த்த முடியும் என்று பிசாசு உங்கள் இருதயங்களை, உங்கள் நெஞ்சை, உங்களை பதம் பார்க்கும்படியாய் வருகிற பொழுதெல்லாம் நீதி என்னும் மார்க்கவசம் உங்களை பாதுகாக்கும். நன்றாய் கவனியுங்கள். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா! ஐயா, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்பது
என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்பொழுதும் நன்றாய் கவனியுங்கள். This is very 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 important. நீங்க சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஐயா, கர்த்தரை பற்றி சொல்லுகிற, கர்த்தருடைய காரியங்களை குறித்து மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுகிற, கர்த்தருடைய நல்ல சாட்சிகளை, செய்தியை உங்கள் அயலாருக்கும் சொல்லுகிறதில் நீங்கள் ஆயத்தமானவர்களாய் இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான காரியம். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் நிற்பதெல்லாம் ஒரு யுத்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இது ஆவிக்குரிய யுத்தம் என்று பெயரே. இதிலே நிற்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் காலிலே பாதரட்சையை, நல்ல சூவை போன்ற போர் வீரர்கள் அணிந்திருக்கிற பக்குவமான பாதரட்சையை அணிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம். யாராவது யுத்த களத்திற்கு போகும் பொழுது நல்லா கவனிங்க, இந்த பாதரட்சைகள் இல்லாமல் போகிற யாரும் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆணி குத்தியோ, முள் குத்தியோ, ஈக்கு குத்தியோ விழுந்து, எத்தனை பெரிய வீரனாய் இருந்தாலும் விழுந்து அழிந்து போவான். ஐயா, இந்த பாதரட்சை மிகவும் முக்கியமானது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தொடுத்துக் கொள்ளுங்கள் கால்களிலே. இதை நீங்கள் தொடுத்துக் கொள்ளும் பொழுது இந்த காரியத்தை ஐயா தேசமெங்கும் உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காய் ஜெபிக்கிறவர்களாய், அந்த நல்ல வேலைக்காய் உங்கள் கைகளை திடப்படுத்தினவர்களாய், அந்த நல்ல வேலையோடு இணைந்து நீங்களும் ஜெபிக்கிறவர்களாய், உற்சாகமாய் எழும்பி புறப்படுகிறவர்களாய், சக மனிதர்களோடு தேவனுடைய சமாதானத்தின் சுவிசேஷத்தை எப்பொழுதும் சொல்ல, ஷேர் பண்ண ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது பாருங்க, நீங்க என்ன செய்வீங்க? எல்லா பொல்லாங்கன் எய்யும் எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாகவும் நில்லுங்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். உங்க குடும்பத்தில், உங்க வீட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஐயா எங்களுக்கு விரோதமாய் மந்திரம், சூனியங்கள் செய்கிறார்கள், ஏவல் செய்கிறார்கள், எங்களுக்கு விரோதமாய் செய்வினைகள் செய்கிறார்கள், எங்களுக்கு விரோதமாய் சதி சூனியங்கள் செய்யப்படுகிறதே, என்ன செய்யலாம் என்று அலைந்து தெரியாதிருங்கள். பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு தேவ பிள்ளைகளே என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்ளுங்கள். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாகவும் நில்லுங்கள். உங்களை நோக்கி பொல்லாங்கன், பிசாசு எய்கிற அக்னி அஸ்திரங்கள், அம்பை போன்று, தீவிரமாய் ராக்கெட்டுகளை போன்று அஸ்திரமாய் கடந்து வருகிற ஏவல்கள், சூனியங்கள், மந்திரங்கள், எல்லா பிளாக் மேஜிக்கள், விச் கிராப்டுகள் உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது அவற்றை எல்லாம் நிர்மூலமாக்கத்தக்கதாய் நீங்க என்ன செய்யணுமா? விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அது என்ன சார்? நல்லா கவனிங்க. எங்களுக்கு விரோதமாய் சொல்லுங்க, கேள்விப்பட்டாலும் பயம் வந்தாலும் யார் வந்து சொன்னாலும் சரி, நீங்கள் சொல்ல வேண்டும், பிசாசானவன் எய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்களையும், மந்திர சூனியங்களையும், எல்லா பிள்ளை சூனியங்கள், மந்திரங்கள், செய்வினைகள், ஏவல்களையும் தடுத்து அழிக்கத்தக்கதாய் விசுவாச கேடகத்தை. அது என்னையா விசுவாச கேடகம்? இஸ்ரவேல் ஆகிய ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஆகிய எங்களை கொல்ல, அழிக்க, நாசமாக்க, எங்கள் ஆஸ்தியை, அந்தஸ்தை, குடும்ப வாழ்க்கையை திருட, அழிக்க எந்த பொல்லாத சத்துருவுக்கும் அதிகாரம் இல்லை. நான் தேவனால் பிறந்தவன், ஆவிக்குரிய இஸ்ரவேலன். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. எந்த ஆயுதமும் எங்களுக்கு விரோதமாய் வாய்க்காதே போகும் என்ற நம்பிக்கையான வாக்குறுதிகளை நீங்கள் சொல்லும் பொழுது, அல்லேலூயா, தேவ வார்த்தைகளை கேடகமாய்
பயன்படுத்தும் பொழுது அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா உங்களுக்கு விரோதமான எல்லா மந்திர சூனியங்களும் நிர்மூலமாகி போகும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நீங்கள் யார் எங்கள் கட்டுகளை உடைப்பார்கள், ஐயா யார் எங்கள் தகடுகளை எடுப்பார்கள், எங்கே போய் நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று அலைய வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமாய் சத்தியத்தை அறிந்தவர்களாய் தேவனுடைய வார்த்தைகளை எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த ஆயுதமும், உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது தேவ பிள்ளைகளாகிய எங்களுடைய சுதந்திரம் என்று தைரியமாய் சொல்லுங்கள், பயப்படாமல். அப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் உள்ள எல்லா அக்னி அஸ்திரங்களும் அவிழ்ந்து போகும், நிர்மூலமாய் போகும். ஹல்லேலூயா. இன்னும் இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த பிசாசையும் உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா அந்தகார வல்லமைகளின் ஆதிக்கங்களையும் அழிப்பதற்காய் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் யூஸ் பண்ண போகிற தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாகவும் அக்கினியாகவும் இருக்கிறது. கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகவும், ஓ குளோரி, ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிற இந்த நல்ல தேவ வார்த்தைகளை சொல்லி ஜெபியுங்கள். ஓ குளோரி, இதுவே உங்களுக்கு தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இந்த பிசாசு எதற்கு பயப்படுகிறானோ இல்லையோ, நீங்கள் தேவ வசனத்தை ஆவியின் பட்டயமாய் எடுத்து பிரயோகப்படுத்தும் பொழுது இந்த பொல்லாத பிசாசின் குலைகள் நடுங்கும். ஓ, நடுங்கி போவான் பிசாசு. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் வசனம் 18 தொடர்ந்து பவுலடியார் சொல்லுகிறார், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள், ஜெயம் எடுப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொண்டவர்களாய், தரித்துக் கொண்டவர்களாய் நீங்கள் நிற்கும் பொழுது உண்மையாகவே மெய்யாகவே மெய்யாகவே இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. ஈவன் நல்ல கவனிங்க, கடனாய் இருந்தாலும் சரி, நஷ்டமாய் இருந்தாலும் சரி, சூனியமாய் இருந்தாலும் சரி, சூனியமாய் போய்விட்ட நிலைமையாய் இருந்தாலும் சரி, எந்த பிசாசு கூட்டமும் உங்களை ஜெயம் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நல்லா கவனிங்க, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். ஐயா, அநேகர் ஜெபிக்கிற ஜெபங்களிலே பலன் இல்லையே. அநேகர் ஜெபிக்க ஜெபிக்க அடி வாங்குகிறார்கள், ஜெபிக்க பின் வாங்குகிறார்கள், ஜெபிக்க முன்னேற விடியவில்லை, ஜெபிக்க இன்னும் உபத்திரவும், கடைசியாய் ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, ஒன்றுமே முடியவில்லை. அப்படியே சூனியமாய் போய்விட்டது வாழ்க்கையும் விசுவாச வாழ்க்கையும் என்கிறதாய் சிலர் இருக்கலாம். ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இதை நீங்கள் இப்படியாய் கடைபிடித்து வளரும் பொழுது, ஹல்லேலூயா, இப்படியாய் நீங்கள் தேவ சமூகத்திலே நின்று தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டவர்களாய், நன்றாய் மறந்து விடாதிருங்கள். சத்தியம், நீதி, சமாதானம், சுவிசேஷம், எல்லா விதமான விசுவாசம், இன்னும் பாருங்க ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனம், இவைகளோடு நின்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த உலகத்தில் ஒரு சக்தியாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. ஆமென். எந்த நஷ்டத்தில் இருந்தாலும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் மறுபடியுமாய் எழும்புவீர்கள், மறந்து விடாதிருங்கள். எந்த குழப்பங்கள் ஆபத்தில் இருந்தாலும் மறுபடியுமாய் எழும்புவீர்கள். எதுவும் உங்களை தடை செய்ய முடியாது. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் எல்லாம் நிர்மூலமாகும். ஓ குளோரி, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்
உங்களை அப்படியாய் பாதுகாக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை குழப்பங்கள், ஆபத்துகள், எத்தனை இடைஞ்சல்களிலே நீங்கள் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் ஒரு காரியத்தை நன்றாய் மனதில் கொள்ளுங்கள். இவை எல்லாவற்றிலும் உங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ள செய்கிறவராய் சேனை அதிபதியாகிய கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். ஆமென். இந்த ஸ்டாண்டர்ட்ல, இந்த முறைமையின்படி, இந்த வேத சத்துவத்தின்படி நீங்கள் நடக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. இதை விட வேறு பேரின்பம் என்ன இருக்கிறது? இந்த உலகத்திலே எந்த கொம்பனாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆதலினால் நீங்கள் ஜெயம் எடுக்கிறதை நீ உங்கள் கண்கள் காணும், சுற்றியுள்ள கண்கள் அதை காணும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான ஜெபத்தை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இதன் மூலமாய் வளர்ந்து பெருகட்டும். மைட்டி காட், இப்படியாய் நீங்கள் நிற்கும் பொழுது, இப்படியாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எந்த சக்தியும் உங்களை ஜெயம் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவர்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இப்பொழுது எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். Lord, in the mighty and glorious name of Jesus, thank you Lord. இப்பொழுது இவர்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகளும், இவர்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட எல்லா கட்டுகளும், மாந்திரீகங்களும், இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களும் இன்று நிர்மூலமாகும்படியாய் ஒரு அக்கினி பரலோகத்தில் இருந்து விழும்படியாய், ஒரு பரலோக அக்கினி பரலோகத்தின் இருந்து விழும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்தகார சக்திகள் அழிவதாக. பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்கள் இதோடு குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பாதபடி இந்த நாளிலே அவைகளின் எல்லா அந்தகார வல்லமைகளும் அழியும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைகளை தாறுமாறாய் கொண்டு செல்லுகிற, பிள்ளைகளை தவறான வழிகளிலே இட்டு செல்லுகிற, குடும்பத்தை நாசமாக்கவும் அழிக்கவும் கங்கணம் கட்டி வருகிற சத்துரு சிங்கம் போல சுழன்று சுழன்று வருகிற, கர்ஜித்து வருகிற எல்லா அந்தகார சக்திகளுக்கும் விரோதமாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்ட தேவ பிள்ளைகளாய் நிற்கிறோம். பொல்லாத சத்துருவின் கிரியைகள் அழிவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. இந்த பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற எல்லா அந்தகார சக்திகளும் இதோடு நிர்மூலமாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஐயா, குடும்பங்களுக்கு விரோதமாய் பொல்லாங்கன் எய்யும் எல்லா அக்னி அஸ்திரங்களும் எரிக்கப்படும்படியாய், சுட்டரிக்கப்படும்படியாய் விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டு நிற்கிறோம். எல்லா அந்தகார ஆதிக்கங்களும் அழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகளின் நல்ல வாழ்க்கைக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா விதமான சூரியங்களும் அழிவதாக. ஆமென். பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகள் கடந்து வருவதாக. பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ராஜரீக மேன்மைகள் கடந்து வருவதாக. தடைகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே எங்களுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு, என் அன்பு சகோதர சகோதரிகளின் கரங்களை பிடித்துக் கொண்டு தடைகளை நீக்கி போடுகிறவராய் முன்னே கடந்து செல்லும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. தடைகளை நீக்கி போடுகிற ராஜாதி ராஜனாய் எங்கள் தெய்வம் எங்களுக்கு முன்னே கடந்து செல்லும்படியாய், யார் யாருக்கு விரோதமாய் சதி சூனியங்கள் செய்யப்பட்டதோ, ஐயா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எங்கே எங்கே சதிகள் வைக்கப்பட்டதோ, இவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்கு விரோதமாய், குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய், பிள்ளை பேற்றுக்கு விரோதமாய், ஆமென், திருமணங்களுக்கு விரோதமாய், நல்ல வீடுகளை கட்டி நிம்மதியாய் வாழ்வதற்கு, நல்ல வாழ்க்கைக்கு விரோதமாய் பிசாசினால் செய்யப்பட்ட எல்லா அந்தகார வல்லமைகளும் இன்று இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். என் அன்பு சகோதர
சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே எல்லா கடனும் கஷ்டமும் மாறி போகும்படியாய், எல்லா உபத்திரவங்களும் இன்றோடு முடிந்து போகும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற எல்லா கோரில்லா கூட்டங்களும், ஒரு வழியாய் வருகிற எல்லா உபத்திரவங்களும் பாடுகளும் குழப்பங்களும் 7 வழியாய் சிதறி போகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Father, in the mighty and glorious name of Jesus, எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாய் போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே குடும்பங்களிலே செழிப்பு உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, தடைகள் நீங்குவதாக, பிள்ளைகள் வரவேண்டிய நன்மைகள் கடந்து வருவதாக, கோர்ட்டு கேசுகளிலே ஒரு வெற்றி உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் நீங்கட்டும். ஆமென். ஓ லார்ட், உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிசாசின் அந்தகார வல்லமைகளுக்கும் தந்திரங்களுக்கும் விரோதமாய் நாங்களோ கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிறோம். பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழியும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். ஐயா, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களிலும் இருந்து எங்கே எங்கே இந்த பிள்ளைகள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எங்கே எங்கே இவர்கள் குடும்பமாய் பல்வேறு பிரச்சனைகளிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அங்கே இருந்து இவர்கள் எழும்பும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு தெளிவு உண்டாகட்டும். ஆமென். ஓ பொல்லாத சத்துருவே, ஓ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டிருக்கிற இவர்கள் யார் மீதும், இவர்கள் மீதும், இவர்கள் பிள்ளைகளின் மீதும், குடும்பங்களின் மீதும் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இன்று அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முத்திரையிட்டு ஜெபிக்கிறோம். ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பிசாசின் கிரியைகளும் சத்துருவின் சகல வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் அன்பு சகோதர சகோதரிகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே முத்திரையிட்டு பாதுகாக்கப்படுகிறார்கள். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான காரியத்தை மறந்து விடாதிருங்கள். எந்த சூழ்நிலையில எப்பொழுது ஜெபித்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. இந்த பாதுகாப்பின் பட்டயங்களை நீங்கள் அணிந்து கொண்டவர்களாய், இந்த தேவனுடைய அந்த மகா பெரிய தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் என்கிற இந்த கான்செப்டை நீங்கள் அணிந்து கொண்டவர்களாய் நிற்கும் பொழுது ஒன்றும் ஒரு நாளும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்க போய் நின்னாலே போதும், பிசாசுகள் அலறி அடித்துக் கொண்டு ஓட வேண்டும். ஆமென். உங்க பக்கமே வராது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் நன்றாய் கவனிங்க. எவ்வளவு நம்ம ஜெபிச்சாலும் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கான்செப்ட், இந்த தேவனாகிய கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கம் உங்களை எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து நிச்சயமாய் பாதுகாக்கும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பரிபூரண தேவ பாதுகாப்பில் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பிரேயரை அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. அதோடு அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று இரவு, நாளை மற்றும் நாளை மறுநாள் வெள்ளி சனி ஞாயிறுகளிலே நீங்க வர முடிந்தவர்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டைக்கு வாருங்கள். அல்லாத தேவ பிள்ளைகள் நிச்சயமா லைவ்ல பாருங்க. இது ஒரு மகத்துவமான வெறும் பேச்சல்ல. நன்றாய் கவனியுங்கள். அதுல வெறும் பேச்ச பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் செய்ய போகிற நூற்றுக்கணக்கான அதிசயமும் அற்புதங்களை பார்ப்பீர்கள். நோய்களிலே வியாதிகளிலே இருந்து ஜனங்கள் சுகமாவதை காண்பீர்கள். நீங்கள் அதை பார்க்கும் பொழுது அநேகருக்கு அதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.